சார் அப்போல்லாம் உப்புக்கு சப்பானா என்னன்னே தெரியாது சார் எனக்கு. யார் டீமுக்கு வந்தாலும் எடுத்துக்குவேன். அதுவும் நீ வந்தா கம்பல்சரி எடுத்துக்குவேன் சரியா? அத நீ உப்புக்கு சப்பானா நெனச்சுக்க கூடாது. எனக்கு என்னன்னா, என் கூட இருக்கிற யாரும் டீம விட்டு வெளிய நிக்கக்கூடாது. உள்ளயாவது இருக்கணுமோ தவிர வெளிய நிக்கக்கூடாது. அதனால நான் யார் வந்தாலும் உள்ள எடுத்துக்குவேன். சொன்னதுல ஒரு விஷயம் வந்து தப்பு. ஒப்புக்கு சப்பானி ஏன் எடுத்தான் அப்படின்னு சொல்லி மேல சொல்லியிருந்தான். அது வந்து டீம்னு எடுத்துட்டா நம்ம ஜெயிக்கிறது தான் விளாடுவோம். டீம்ல வந்து இவன் நல்லா விளையாடல, நல்லா விளையாடுறாங்கிறதுக்கு வசரம் இல்ல. நீ வந்து எப்படின்னா முன்னாடி உனக்கு முன்னாடி ஒரு பிளேயர் எடுத்ததுக்காக நீ அப்படி நினைச்சிருக்கலாம். பட் இதை வந்து இப்படி வன்மத்தை கக்குற மாதிரி கக்குறீங்க. இதுல வந்து ரொம்ப தவறானது. ஆமா, ஒருத்தவங்க நம்ம டீம் எடுத்துட்டா மொத்தத்துல நம்ம கூட இருக்கிறவங்க நம்ம டீமுக்கு ஆப்போசிட் டீம் போகக்கூடாதுன்னு வேணா நினைச்சிருக்கலாம். பட் இந்த மாதிரி உனக்கு ஒப்புக்கு சப்பானி நீ விளையாடுறதுக்கு இல்லாமல்லாம் நம்ம எடுத்ததா சரித்திரமே கிடையாது. மொத்தத்துல நம்ம டீம் ஜெயிக்கணும், அதுக்கு என்ன பண்ணும் அதுதான் வழி. அதுதான் நம்ம நினைச்சு விளையாண்டு இருப்போம். இவங்கிட்ட இருந்து நெறைய டாபிக் போடல மாட்டேங்குதுடா. சொன்ன மாரி வருத்தம், அப்புறம் கரியர், கடைசியா என்ன சொன்னா? ஏமாத்துறது. இது எல்லாத்தையும் வச்சு இவங்கிட்ட இருந்து ஒரு பெரிய டாபிக்கா போடல மாட்டேங்குதுடா. நான் அவ்ளோ கொடூரமாவா நடந்திருக்கிறேன்? நான்லாம் குமர ஆரம்பிச்சேன்னா குமரிக்கிட்டே இருப்பேன். அவ்வளோ இருக்குது. சரியா? என் வாயை கிளறுனீங்கன்னா ஒரு புக்கே போடலாம். அவ்வளோ இருக்கு. பேசுவேன். நிறைய பேசுவேன். அவ்வளோ டாபிக் இருக்குது. எனக்கு இப்ப இருக்கிற சூழ்நிலை கொஞ்சம் ரொம்ப மோசமா இருக்குது. அதனால தான் பேசாம இருக்கேன். இந்த குரூப் ஒரு வாரமா ஆக்டிவா இருக்கு. என்னால ஆக்டிவா இருக்க முடியல. அதுக்கு ரீசனை வந்து மிஸ்டர் 420 சொல்லியிருந்தேன். பட் ஓகே, நான் கொஞ்சம் பிக்கப் ஆயிட்டு வந்துருவேன். சரியா? என்னை கிழிச்சு கேப்பையை கட்டிடுவானாட்டங்குது. கடிப்பேல நாங்க என்ன அவ்வளோ கொடுமையா பண்ணிட்டோம் உன்ன? நாங்க இல்ல, நீ மட்டும்தான். ஓகே, நோட்டீஸ் பாயிண்ட் யுவர். நீங்க எதை கொடுமை நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. என்ன சொல்றது, பட்டவங்களுக்கு தான் அது தெரியும்பாங்கல்ல, அனுபவிச்சவங்களுக்கு தானே தெரியும்பாங்க, அந்த மாதிரி தான். அதெல்லாம் சொல்லப்படாத வரலாறு. அதெல்லாம் இப்ப நீங்க நோண்டணும்னு நினைக்கிறீங்க, நான் என்ன பண்றது? ஆஹ் நான் நீங்க தான் சொல்லிங்க எதா இருந்தா ஓப்பனா பேசுன்னு சொல்லிட்டு. எனக்கு தோன்றதை நான் பேசுறேன். நான் முன்னாடியே உன்கிட்ட சொல்லியிருக்கேன், அவங்க 2 பேருக்கு தெரியுமா என்னன்னு சொல்லி தெரியல. என்னுடைய லைஃப்ல பாசிட்டிவ் சொல்லி எடுத்து பார்த்தா இப்போ வரைக்குமே சரி எடுத்து பார்த்தா அப்படின்னா, உன் பார்ட் ஒரு 80% இருக்கும், நான் ஒரு 20% தான் இருப்பேன். எப்படி பார்த்தாலும் அப்படிதான். ஏன்னா எல்லா விஷயத்துலயும் வந்துட்டு வந்திருக்கிறேன், உன் கூட தான் இருந்திருக்கேன். எனக்கு தெரிஞ்சு அந்த காலேஜ் பீரியட் அப்போ தான் வந்துட்டு கொஞ்சம் டச்ல இல்லாம மறுபடியும் வந்து வேலைக்கு போறப்ப கரெக்டா டச் ஆன மாதிரி. அது எப்பனா கரெக்டா உனக்கு இந்த நான் அதான் காலேஜ் சேர்ந்தவன்லேருந்தே கொஞ்சம் ரொம்ப நல்லா தெரிஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. அது ஃபோன் கான்டாக்டும் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. மெசேஜஸ் மெயினாக போயிடுச்சு. மெசேஜஸ் வந்து இல்லை 12வதுக்கு அப்புறமே வந்துட்டு அவன் மெசேஜே பண்ணிக்கல. எனக்கு தெரிஞ்சு பேசுறதே இல்லை. எப்பயாவது ஊருக்கு வரப்போ பார்ப்பேன், பேசுவோம், அதோட சரி. மற்றபடி நீ உன் காலேஜ் உன் தனி ஃப்ரெண்ட்ஸு புது ஃப்ரெண்ட்ஸு அந்த மாதிரி ஆகி போச்சு. எனக்கு இந்த புக்கு வந்துட்டு எனக்கு இங்கே என்ன யார் ஏற்பாடில் கார்போஸு அந்த மாதிரி புது இன்ட்ரோடக்ஷன் தான் வந்துச்சு. அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, அவங்க கூட வெளியே போகிறது, அந்த மாதிரி காலேஜ் முடிச்சுட்டு எங்கேயாவது போகலான்னுங்கிறாங்க அப்படியே போகிறது, அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ எனக்கு வந்து அந்த இடத்துல கொஞ்சம் டச்சப் விட்ட மாதிரி ஆச்சு. மற்றபடி கண்டினியூ ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எப்போ நம்ம அந்த வேலைக்கு வரோம் அந்த மாதிரி இடத்துல மறுபடியும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நடுவுல கொஞ்சம் பக்கத்த காணோங்கிற மாரி சொல்றேன். நடுவுல அந்த கொஞ்சம் பக்கத்துல மட்டும் இந்த 420ங்கிறவன் காணாம போயிட்டான். ஸ்கூல் டைம் ஓகே, காலேஜ் டைம்ல இல்ல. மறுபடியும் வேலைக்கு போனதுக்கு அப்புறமேட்டு எப்பயும் போல அதே டச்சுக்கு வந்தாச்சு. ஆமாம், கிட்டத்தட்ட அப்படிதான். ஏன்னா 420க்கு புது ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிட்டாங்க, அதனால என்ன டீலில் விட்டாரு, அதான். இது மிகவும் தவறான செயலாண்டவரே. இந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது. புது ஃப்ரெண்ட்ஸுங்கிறதுலாம் அப்படிலாம் கிடையாது. அது அந்த ஒரு காலகட்டத்தில், அந்த ஒரு சமயத்தில், அந்த ஒரு நேரத்தில் அவ்வாறு நடந்தது. அதற்காக மன்னிப்பு கடிதம் எழுதி மன்னிப்பு வழங்குமாறு கோருகிறோம். கவலைப்படாதீங்க, என்னை காப்பாற்றுறதுக்கு நண்டு நண்பன் வருவான். நண்டு நண்பன். நண்பா, ஏதாவது சொல்லி காப்பாத்துறா. எல்லாரும் என்ன அடிக்கிறானுங்கோ.